என்ன மேதா, நீ இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கலாமா? அப்புறம் என்ன ஆச்சு? பெங்களூர் ஆதிக்கடவு ட்ரஸ்ட் மூலியமா வெளிநாட்டிலேருந்து 10 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி மோசடி செஞ்சுருக்கிறதா என் அம்மா பேருக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. எங்கள் ட்ரஸ்ட் பேரில் பெங்களூரில் நீங்கள் போலியாக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து 10 கோடி ரூபா மோசடி பண்ணியிருக்கீங்க. ஆதிக்கடவுர் ட்ரஸ்ட் பேர்ல போலியா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு பணம் மோசடி பண்ணது நான் தான். சொத்துக்கு ஆசைப்பட்டுலாம் நான் அப்படி பண்ணவே இல்லை. உங்க அம்மா அகிலாண்டீஸ்வரிய சிக்கல்ல மாட்டி விடதான் அப்படி பண்ண. ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு எதிராக கெடுதல் செய்யணும்னு நினைச்ச யாருமே இது வரைக்கும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. டேய், நான் இருக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுடா. டேய், அவங்க 2 பேரையும் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுங்கடா. விட சொல்றா. டேய் டேய் டேய், உன் ஃபைல்டா. நீ ரொம்ப வருத்தப்படுவா. போடா போ போ. சூப்பர் மேதா, கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் அந்த ஆதி பார்வதி கிட்ட நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நந்தினி. பெங்களூர் என்னோட கோட்டை. அந்த ஆதியால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. இந்த தடவை அந்த அகிலாண்டேஸ்வரி கிட்ட நான் தோத்து போக கூடாது மேதா. அந்த அகிலாண்டேஸ்வரி மான மரியாதையை இழந்து கூனி குறுகி தலை குனிஞ்சு நிக்கணும். கண்டிப்பா அது நடக்கும். இப்பதானே என்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன். வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே மேதா, உன்னை நான் எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல. நான் பிசினஸ்மேன். எனக்கு இந்த பாராட்டு எதுவுமே முக்கியம் இல்ல. பேசினபடி பணம் வந்துடணும். நான் ஆசைப்பட்டது நடந்தா போதும். நீ கேட்ட பணத்தை விட 10 மடங்கு அதிகமா தரேன். பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த அகிலாண்டீஸ்வரி குடும்ப கௌரவம் காத்துல பறக்க போகுது. ஓகே. அகிலாண்டேஸ்வரி, இந்த தடவை கண்டிப்பா நீ மாட்டுவ. எல்லாரும் முன்னாடி நான் உன்னை தலகுனிய வைப்பேன். மேத்தாவை பார்க்க போனவங்கள இன்னும் காணும். ஒருவேளை இவங்க கூட நம்மளும் போயிருந்துருக்கணுமோ? தப்பு பண்ணிட்டோம். என்னாச்சுன்னு தெரியல. வந்துட்டீங்களா? வாங்க. வாதி, என்ன இது உங்க 2 பேரையும் ரொம்ப நேரமா காணுமேன்னு ஒரே டென்ஷன் ஆயிட்டேன். என்னாச்சு ஆதி? அந்த மேத்தாவை பாத்தீங்களா? பேசுனீங்களா? அவன் என்னதான் சொன்னான்? இந்த போலி ட்ரஸ்டுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டானா? அவன் அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்லடா. மோசடி பண்ணது நான் தான். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கொன்னு திமிரா பேசுறான்டா. என்ன சொல்ற ஆதி? அப்படி சொன்ன அவனை நீ சும்மா விட்டு வந்த? அவனோட ஆபீஸ், அவனோட ஆளுங்க, எங்களால என்ன பண்ண முடியும்? அப்ப கூட நாங்க அமைதியா வரல. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அகிலாண்டீஸ்வரியோட மானம் மரியாதை எல்லாத்தையும் கெடுத்து ஆதிக்கடவுர் பரம்பரை கௌரவத்தை சந்தி சிரிக்க வைக்க போறேன். அதுக்காக தான் அப்படி பண்ண. பாக்ஸரா? பாக்ஸராண்டா? உன்னால என்ன ஒன்னும் செய்ய முடியாது. இது தமிழ்நாடு இல்ல, கர்நாடகா, பெங்களூர்.
இது என்னோட கோட்டை. உனக்கு அழிவு காலம் வந்துருச்சு. அதனால தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஆதிக்கட ஒரு பரம்பரைக்கு எதிராக கெடுதல் செய்யணும்னு நினைச்ச யாருமே இது வரைக்கும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. நீ நாசமா தான் போற. டேய், நான் இருக்கிற வரைக்கும் எங்க அம்மா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. டேய், அவங்க 2 பேரையும் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுங்கடா. டேய், இத விட சொல்றா. டேய் மாமா, டேய் கைய போடா. டேய் கையெடு. கையெடு. மாமா, டேய் போடா. போடா. மாமா, மாமா. ஆதி, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அந்த மேத்தாவை நம்ம சும்மா விடக்கூடாது. இந்த பெங்களூர்ல அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவனை 2ல 1 பார்க்கணும். ஆதி, நீ இப்பவே உங்க ஃபேமிலி வக்கீலுக்கு போன போடு. அவன் மேல கோர்ட்ல கேஸ போடு. அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். கோர்ட்டு கேஸ்னு போனா சரியா வராதுடா. அவன் என்கிட்ட இந்த அளவுக்கு டேரிங்கா பேசுறானா, அவன் எல்லா இடத்துலயும் கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருப்பான். அவன் என்ன வேணாலும் பிளான் பண்ணட்டும் மாமா. நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. மோசடி பண்ண அவனே அவ்வளவு திமிரா பேசும்போது நம்ம எதுக்காக பயப்படணும்? எதிரி யாரு எப்பேற்பட்டவன் தெரிஞ்சுக்கிட்டு சரியான ஆயுதத்தை கையில் எடுக்கிறது தான் ஜெயிக்கிறதுக்கான சரியான வழி. சார், திஸ் இஸ் ஆதி சார். ஓகே, தேங்க்யூ. வெல்கம் சார். சார் 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 ஆதி, மாமா, இப்பதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது ஒருவேளை அவன் ஆளுங்களா கூட இருக்கலாம். அவங்களுக்கு என்ன தெரியாதுல்ல, அதனால நானே போய் பாக்குறேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. சரி போ. இருங்க மாமா. அவசரப்பட்டு நம்ம பாக்குறோம்னு வந்துட்டோம். அவனுங்க கும்பலா வந்திருந்தா. என்னடா நின்னுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, நீங்க இங்கே இருங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். கத்தையா வருவானுங்கன்னு நினைச்சா ஒத்தையா வந்திருக்கான். வணக்கம் சார். வணக்கம். யார் வேணும்? ஆதி சாரை பார்க்கணும். ஆதியா? அப்படிலாம் யாரும் இங்க இல்ல. நீங்க ரூம் மாறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேற ரூம்ல போய் பாருங்க, போங்க. இல்ல சார், சார் இந்த ரூம்ல தான் இருக்காரு. நான் ரிசப்ஷன்ல கேட்டு தான் சார் வந்தேன். ஏங்க, நான் தான் அவர் இங்க இல்லைன்னு சொல்றேன் இல்லங்க. போங்க, போய் பக்கத்து ரூம்ல எங்கேயாவது இருப்பாங்க, பாருங்க, போங்க. இல்ல சார், இந்த ரூம்ல தான் இருக்காரு. நல்லா கேட்டுட்டேன் சார். ஏங்க, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நீங்க நம்ப மாட்டீங்களா? சார் வந்தேன். திருப்பி திருப்பி ராம், இருக்காரு. உள்ள கூட்டு வா. சரி ஆதி, நீங்க உள்ள வாங்க. ம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. என் பேர் பிரபாகர். நான் ரகுநாத் மேத்தா ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன். டேய், என்னடா அந்த மேத்தா உன்னை அனுப்பி வச்சானா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க இங்க பெரிய ஆள்னா எங்க ஆதி. ராம், கொஞ்சம் அமைதியா இரு. சரி, என்ன விஷயம்? எதுக்காக வந்தீங்க? இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா, நல்ல வேலையில இருக்கேன்னா, அதுக்கு காரணம் அகிலாண்டேஸ்வரி மேடமும் அவங்க நடத்துற ட்ரஸ்டும் தான். நான் இன்னைக்கு பெங்களூர்ல மேத்தா ஆபீஸ்ல வேலை பார்த்தாலும் என்னை வளர்த்தது, படிக்க வச்சது, ஆளாக்குனது அகிலாண்டேஸ்வரி மேடமும் அவங்க ட்ரஸ்டும் தான் சார். சார், மேத்தா ஆபீஸ்ல உங்களுக்கு நடந்த அநியாயத்தை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது சார். சார், அந்த மேத்தா மிகப்பெரிய ஃப்ராடு சார். தப்ப மட்டுமே சரியா செஞ்சு தன்னை ஒரு பெரிய ஆளா காட்டிட்டு இருக்கான் சார்.
அவ ஒரு பிசினஸ் மேனே இல்ல சார். என்ன சொல்ற பிரபாகர்? ஆமா சார், அவன் ஒரு பெரிய அரசியல்வாதியோட பினாமி சார். அவனோட மெயின் பிசினஸே அரசியல்வாதியோட கருப்பு பணத்தை ஒயிட் ஆக்குறது தான் சார். அந்த பணத்தை வட்டிக்கு விட்டு அதுல பணம் சம்பாதிக்கிறது சார். அது மட்டும் இல்ல சார், அவனுக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு சார். ஆனா அவன் அரசியல்வாதியோட பினாமியா இருக்கிறதுனால அவனை யாராலையும் எதுவும் பண்ண முடியல சார். டேய், நீ சொல்றத நாங்க நம்பலாமா? நான் சொல்றது சத்தியமான உண்மை சார், என்ன நம்புங்க சார். ஓகே, நான் உன்னை நம்புறேன். ஆமா, இந்த மேத்தாக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கு? சார், அந்த மேத்தாவுக்கு காஸ்ட்லியான வீக்னஸ் ஒன்னு இருக்கு சார். என்னது காஸ்ட்லியான வீக்னஸா? அப்படி என்ன வீக்னஸ் அது? மேத்தாவுக்கு வைரம்னா ரொம்ப பிடிக்கும். உலகத்துல இருக்கிற அத்தனை வைரமும் அவங்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுவான் சார். விதவிதமான வைரங்களை தேடி தேடி வாங்கி அவன் கலெக்ஷன்ல வச்சிருக்கான் சார். புகழ்பெற்ற வைரம்னா என்ன விலை கொடுத்தாலும் அதை வாங்கி அவன் கலெக்ஷன்ல வச்சுப்பான் சார். அவன் தேடி இன்னும் கிடைக்காத வைரம் சொர்ணபுரி வைரம் மட்டும்தான் சார். எத்தனை விதமான வைரம் இருக்கோ அத்தனையும் என் வீட்டுல கொட்டி கிடக்கு. ஆனா அந்த சொர்ணபுரி வைரம் மட்டும்தான் என்கிட்ட இல்ல. எங்கேயோ ஒரு மூலையில இந்த உலகத்துல இருக்கும். அதை விட மாட்டேன். எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பேன். எவ்வளவு விலை கொடுத்தாவது அத எனக்கு சொந்தமாக்குவேன். அதி, என்ன அதி, எதுவும் யோசனை பிடிபடலையா? இந்த ரகுநாத் மேத்தா விஷயத்துல இனி நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த ஆளுக்கும் அம்மாவுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்ப இந்த பிரச்சனையில இருந்து அம்மாவை எப்படி மாமா காப்பாத்த போறோம்? நேர்மையான வழியிலையோ இல்ல சட்டப்படி போனாலோ நமக்கு நீதி கிடைக்க லேட் ஆகும். அதனால அம்மா பேருக்கும் கலங்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அம்மாக்கு அதுக்கு இந்த விஷயம் போகாம சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி அதி? சீக்கிரம் சொல்லு. அந்த ரகுநாத் ஒரு அயோக்கியங்கிறதுனால குறுக்கு வழியில போய் தான் அவனை ஜெயிக்கணும். இது தப்பில்லையா மாமா? முள்ள முள்ளால் எடுக்கிறது தப்பு இல்ல பார்வதி. நீ சொல்றதும் சரிதான் அதி. ராமாயணம் மகாபாரதத்துல எல்லாம் இதுதானே நடந்திருக்கு. மாமா, குறுக்கு வழியில என்ன பண்ண போறீங்க? இப்போதைக்கு நமக்கு இருக்கிற முதல் பிரச்சனை 10 கோடி ரூபாய் பணம் வேணும். 10 கோடி தானே அதி? அந்த பணம் உங்ககிட்ட இல்லையானே? கோடிக்கணக்கான பணம் நம்ம கிட்ட இருக்கு மாப்பிள்ள. ஆனா இன்கம் டாக்ஸ்ல இருந்து நம்ம கணக்கை முடக்கி வச்சிருக்காங்க. அதை மறந்துட்டேனே.
அதனால நம்ம அக்கௌண்ட்ல இருந்து ₹1 கூட இப்ப எடுக்க முடியாது. என்ன கொடுமை ஆதி இது. இப்ப நம்ம என்னதான் பண்றது? ₹10 கோடி பணத்தை இப்ப நம்ம கட்டலன்னா அம்மாவோட மரியாதை, பிரஸ் கிட்ட இருக்கிற நல்ல பேரு, பரம்பரை கௌரவம் எல்லாம் பாழாகி போயிடும். அப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது மாமா. ஏதாவது செஞ்சு சீக்கிரமா பணத்தை கட்டிடுங்க. இப்ப பணத்துக்கு என்ன பண்ண போறோம் ஆதி? 10 கோடி ரூபாய நம்ம எப்படி ரெடி பண்ண போறோம்? அதுக்கு ஒரு வழி இருக்கிறான். என்ன வழி ஆதி? இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது அந்த ரகுநாத் மேத்தா தானே. போலியான ட்ரஸ்ட் மூலியமா ₹10 கோடி அவன் தான் வசூல் பண்ணி வச்சிருக்கான். அவன் வச்சிருக்கிற அந்த ₹10 கோடி பணத்தை அவனுக்கே தெரியாம அவன்கிட்ட இருந்து எடுக்க போறோம், இன்கம் டாக்ஸ்ல கட்ட போறோம். ரகுநாத் மேத்தா கிட்ட இருக்கிற பணத்தை அவனுக்கே தெரியாம நம்ம எப்படி எடுக்க போறோம்? திருட போறோமா? அப்படி இல்ல மாப்ள, ரகுநாத் மேத்தாவை ஏமாத்த போறோம். மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஆமா ஆதி, உன்னோட பிளான் என்னங்கறத கொஞ்சம் எங்களுக்கு தெளிவா சொல்லு. சொல்றேன். ரகுநாத் மேத்தாக்கு விதவிதமான வைரம் கலெக்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதுதான் அவனுடைய வீக்னஸ். பிரபா சொன்னார் இல்லையா? ஆமா. அவனுக்கு ரொம்ப பிடிச்சது சொர்ணபுரி வைரம். அதுதான் அவன் தேடிட்டு இருக்கானோ பிரபா சொன்னார்ல. சொர்ணபுரி வைரத்தை ரகுநாத் மேத்தா கிட்ட கொடுத்தா அவன் எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுப்பான். சார், போலியான வைரத்தை கொடுத்து ரகுநாத் மேத்தாவை ஏமாத்த பாக்குறீங்களா? அது நடக்காது சார். அவன் வைரத்துல பயங்கரமான எக்ஸ்பர்ட் சார். ஒரு வைரத்தை பார்த்த உடனே அது வைரமா, எந்த மாதிரி வைரம்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவான் சார். ஆமா சார், அவர் ஏமாத்த முடியாது. நான் ஒன்னும் ரகுநாத் மேத்தாவை ஏமாத்த போறதில்ல. உண்மையான சொர்ணபுரி வைரத்தை தான் ரகுநாத் மேத்தா கிட்ட காட்ட போறோம். என்ன மாமா, என்ன சொல்றீங்க? நம்ம கிட்ட இருக்கிற சொர்ணபுரி நெக்லஸ பத்தி தான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அது நம்ம ஆதிக்கடவுர் பரம்பரை நகையாச்சே மாமா. அந்த நகையவா விற்க போறீங்க? அந்த நெக்லஸ நான் விற்க போறதில்ல பார்வதி. பரம்பரை மானத்தை காப்பாத்த பரம்பரை நகையை வச்சு ரிஸ்க் எடுக்க போறேன். ஆதி, ரிஸ்க் எடுக்க போறியா? என்ன சொல்ற நீ? சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க.